மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழோட தங்கச்சி சொன்ன விஷயத்த யோசிச்சுட்டே இருக்காங்க. சேது யோசிச்சுட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் ஒரு விஷயத்த செய்யலன்னா கண்டிப்பா செய்யலன்னு அடிச்சுதான் சொல்லுவா. அதுவும் இல்லாம உயிருக்கு உயிரான குழந்தைங்க மேலேயே அவ சத்தியம் பண்றானா, கண்டிப்பா இந்த விஷயத்த அவ செஞ்சிருக்க மாட்டான். இதுல ஐஸ்வர்யாவோட நோக்கமும் இருக்குமோ என்னவோ, ஐஸ்வர்யா இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி, இப்போதைக்கு நம்ம குழந்தைங்களோட உடம்பு ஹெல்த்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சேது பாட்டுக்கு இருக்காங்க. இப்ப சேது அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது கடையில வடையை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இன்னொரு வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. கடை வடையில கருகுது. இத பார்த்து சேது, சரி கடையில வடை கருகுது, அதனால நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தனம் தனம் எங்க இருக்க, வடை கருகுது பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல ராஜாங்கம் எல்லாருமே வராங்க. ஈஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. ஈஸ்வரிய பார்த்ததுமே உடனே ஐஸ்வர்யா கேக்குறாங்க, பாத்தீங்களா ஆண்டி, ஒரே ஒரு நாள் 2 நாள் இங்க இருந்ததுமே எப்படி இவர் மாறிட்டாருன்னு பாத்தீங்களா, இந்த வீட்டோட வீடாவே மாறிட்டாருன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்கம், ஐயா சேது என்னையா பண்ணிட்டு இருக்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க தனம் நின்றுட்டு இருந்தா, தமிழோட தங்கச்சி. அவ இருங்க மாமா வரேன்னு சொல்லிட்டு போனா திரும்ப வரல. சரி வடை கருகுதுன்னு சொல்லிட்டு அதை எடுக்கதான் வந்துன்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி, ஏன் செய்து நீ எப்படிப்பட்ட வசதியான பையன், நீ இந்த ஓலை குடிசைல இருக்கிறதே பெரிய விஷயம், இதுல அவங்களுக்கு எடுப்பொடி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கியா, எங்க இருக்க அந்த தமிழ், வர சொல்லி இப்ப அவளை உண்டுல நாக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்கம் ஏய் ஈஸ்வரி, எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நடந்த விஷயம் என்னன்றத சேதுதான் விளக்கமா சொல்லிட்டான்ல, அவனை யார் வேலை வாங்க முடியும், அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஐயா சேது, அழகரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதனாலதான் அழகரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எங்க இருக்கான் அழகருன்றாங்க. மின்னுக்கு பிக்கும் பரவாயில்லப்பா, அழகர் நல்லாவே இருக்கான், அவன் இப்ப நல்லாவே ஆக்டிவா இருக்கான், விளையாடுறான் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. தனம் தனம் சொல்லி கூப்பிடுறாங்க. குழந்தைய நம்ம தமிழ் தூக்கிட்டு வராங்க. தமிழை பார்த்ததும் ஈஸ்வரி பயங்கர கோபமா மறைக்கிறாங்க. இப்ப சேதுக்கு இருக்கிற சந்தேகத்தை ஈஸ்வரி மூலமா தீர்த்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.